நெய் சாப்பிட்டா கொழுப்புன்னு சொல்றாங்க, ஆனா அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீ பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நெய்ல ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி MCT ன்னு சொல்லுவாங்க, அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ். இது குவிக் எனர்ஜியை கொடுக்கும் அண்ட் உங்க ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. செகண்ட், டைஜஷனுக்கு நெய் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் செக்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்ப நீங்க சாப்பிட்ட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும் அண்ட் ப்ளோட்டிங் அண்ட் இன்டைஜஷனை கூட கம்மி பண்ணும். தேர்ட், இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பியூட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிடும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா, நெய்ல ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் லைக் A, D, E and K இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின், ஐஸ் அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த், நெய்ல இருக்க பியூட்ரிக் ஆசிட் ஜாயிண்ட் பெயின் அண்ட் பாடியில இருக்க இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணிடும். Ghee is very rich in vitamin D, A, E நிறைய சொல்லலாம். ப்ரெக்னன்சிக்கு தேவையான விட்டமின்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னன்சி லேடிஸ் கீ எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. உருக்கி நீங்கள் கீ எடுத்துக்கலாம். இது வெயிட் போடுமான்னு கேட்டால் அதுவும் போடாது. ஆக்சுவலாக சொல்லணும்னா நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதே வந்துட்டு கீ குடிச்சு தான் வெயிட் லாஸே பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நெய்யை வந்துட்டு உருக்கி குடிச்சு. ஆனால் என்றைக்குமே கீ வந்துட்டு மார்னிங் எடுக்கணும். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் வந்துட்டு இட் இஸ் டைஜஷனுக்கு கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. 2 ஸ்பூன் நெய் நம்மளை என்ன பண்ணிட போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் குட் ஃபேட்ஸ் தான் இருக்காது. அண்ட் மாடரேட் அமௌண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா பேட் கொலஸ்ட்ராலை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கே கீ வந்துட்டு நமக்கு உதவுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு மாடரேட் அமௌண்ட்டில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ்லேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஆஃப்டர் கீ, இப்போ மார்னிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவனை ஃபுல் டே இருக்கிற 24 மணி நேரத்தில் இப்போ நம்ம ஒரு 8 hours தூங்குறோம்னா மிச்சம் இருக்கிற எல்லா நேரமும் சம்திங் வில் பி டூயிங்.